சீமான் வந்து 8% இருக்க மாட்டார். இனிமேல் குறையறதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தி இருக்குது. அவர்கிட்ட அமைப்பும் அவர்கிட்ட இல்லை. அவருக்கு போட்டிருந்த விஜய் ரசிகர்களும் இங்கே திரும்பி இங்கே வந்துடுவாங்க. அதனால் அவருடைய ஓட்டு வங்கி குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர் ஒன்றும் பெரிய சில அரசியல் புலிகள், வித்தகர்கள், விமர்சகர்கள் சொல்கிற மாதிரி அவர் பெரிய அந்த ஓட்டை வாங்கிடுவார், இந்த ஓட்டை வாங்கிடுவார், எந்த ஓட்டையும் அவர் வாங்க மாட்டார். அவருக்கு இருக்கிற ஓட்டு இருக்குது. அது விஜய் ரசிகர்கள் அங்கே ஓட்டு போட்டிருந்தாங்க. அது குறைஞ்சிடுச்சுன்னா ஒரு 5% அவர் நிற்பார். அவ்வளோதான். 3-5% இருப்பார். 26ல் 8 வராது. வராதுங்க. டெஃபினட்டாக வராது. அதுக்கான வாய்ப்பே கிடையாது. அவர் வந்து மொழி சிறுபான்மையோரை எதிர்க்கிறாரு, சிறுபான்மையோரை எதிர்க்கிறாரு, எல்லாத்தையும் எதிர்த்துட்டு இருக்காரு. பெரியாருடைய தொண்டர்களை எதிர்க்கிறாரு, எல்லாரையுமே எதிர்த்துட்டு இருக்காரு. அதை வந்து அவர் அட்வான்டேஜாக நினைக்கிறார். அவர் பெரியார் எதிர்த்ததை நம்பி அவருக்கு யாரும் வந்து ஓட்டு போட மாட்டாங்க. பாஜக ஆதரவாளர்கள்லாம் அவங்களாம் பாஜகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இவர் பெரியார் எதிர்க்கிறதுனாலேயே வந்து பாஜக ஆட்கள்லாம் வந்து அப்படியே சீமான் பக்கம் போயிடுவாங்களா? அதெல்லாம் போக மாட்டாங்க, சான்ஸ் இல்லை. அதனால் வந்து பாயிண்ட் என்னென்னா வந்து இந்த மாதிரி இருக்கிறப்போ திமுகவுக்கான அட்வான்டேஜ் இன்றைக்கி இருக்கிறதே இன்னும் 10 மாதம் கழிச்சு இருக்குமான்றது ஒரு கேள்விக்குரிய